الحمد لله ولي كل نعمة وصلى الله على رسوله محمد النبي الرحمة وعلى آله وأصحابه خيار الأمة وسلم عليهم تسليما كثيرا. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كلامه الأعلى محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: قل هل ننبئكم بالأخسرين أعمالا الذين ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: أربع من كن فيه كان منافقا خالصا، إذا حدث كذب وإذا وعد أخلف وإذا خاصم فجر وإذا عاهد عذر فهو منافق، أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري والمسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல ஏகநாயகன் அல்லாஹ் தஆலாவின் பேரருள் அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், இமாம்கள், இறை நேசர்களான வலிமார்கள், நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் புனிதம் நிறைந்த மாதத்தில், புனிதமான நாளில், ஜும்மாவுடைய நேரத்தில் இறை கட்டளையை, இறை கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த வாக்கியங்களை இந்த மனித சமூகத்திற்கு தருவதாக இறைவன் வாக்களித்தானோ, இந்த மாதத்தில், இந்த நாளில், இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை, எந்த வாக்கியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை நன்மைகளையும் வாக்கியங்களையும் பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உயர் கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து, அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டும் விடைபெறக்கூடிய நற்பாக்கியவன்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான ஜீவராசிகளுக்கு மத்தியில் மனிதன் என்ற உயர்ந்த படைப்பை படைத்து அவனுக்குரிய வாழ்வாதாரங்களை கொடுத்து இந்த உலகத்தில் அவன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் இந்த உலகத்தையும் தாண்டி மறு உலகத்தில் அவனுக்கான வெற்றியை தேடி தரும் என்பதன் வாயிலாக பல்வேறு பெற்ற இறைவனுடைய தூதுவர்களை அனுப்பி பல வேதங்களை, ஏடுகளை வழங்கி அந்த நபிமார்களின் வழித்தடத்தில் அந்த வேதங்களின் அறிவிப்பை ஏற்று நடப்பவர்கள் ஈமானுடைய
இறையடியார்களாகவும், இந்த உலகத்தில் இறைவன் மனிதர்களை படைத்து அதில் இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல் இறை மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒரு மதத்தில், ஏதோ ஒரு வழியில், ஏதோ ஒன்றை பின்பற்றி வாழ்பவர்களை இறைவன் மறுப்பாளர்களாக இரண்டு விதமாக மனித சமூகத்தை பிரித்து விடலாம். ஒட்டுமொத்த மனித சமூகத்தில் ஒரு பிரிவினர்கள் இறைவனை ஏற்றவர்கள், இறைவனின் சட்டத்தின்படி வாழ்க்கையை அமைத்தவர்கள். இன்னொரு பிரிவினர்கள் இறைவனை மறந்தவர்கள், இறைவனை மறுப்பவர்கள். ஏதோ ஒரு வழியில், ஏதோ ஒரு மதத்தில், ஏதோ ஒரு சமயத்தில் தங்களுடைய வாழ்க்கையை தடம் மாறியவர்கள். இவர்களை குறித்து அல்லாஹ் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் போது, இன்னல்லாஹ லா யக்ஃபிர் ஐ யுஷ்ரிக பிஹி வ யக்ஃபிர் மா தூன தாலிக லிமன் யஷா. எந்த நிலையிலும் தனக்கு இணையான ஒன்றை ஏற்படுத்துவதை இறைவன் ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். எல்லா பாவத்தையும் மன்னிப்பதற்கு தயாரான இறைவன் அழகிய தோற்றத்தை படைத்து வாழ்வாதாரங்களை அவனுக்கு கொடுத்து கண்ணை, கையை, காலை, உடலின் உறுப்புகளை அழகாக கொடுத்து ஹலாலாக வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை ஈடேற்றம் பெறும், ஹராமாக வாழ்ந்தால் இந்த உலகத்திலேயே அவன் அழிந்து விடுவான் என்பது போன்று சட்டதிட்டங்களை கொடுத்து, எல்லாம் கொடுத்து, அந்த வேதத்தை கற்றுக் கொடுப்பதற்கு நபிமார்களையும் அனுப்பி எல்லா வழிகளையும் திறந்து விட்டதற்கு பின்பாக ஒருவன் இறைவனை மறந்து வாழ்ந்தான் என்று சொன்னான், இறைவனை மறுத்து வாழ்ந்தான் என்று சொன்னால் அவனை குறித்து அல்லாஹ் சொல்லுவான், இன்னல்லாஹ லா யக்ஃபிர் ஐ யுஷ்ரிக பிஹி வ யக்ஃபிர் மா தூன தாலிக லிமன் யஷா. இணை வைப்பை தவிர எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயார். இறைவனுக்கு இணையாக ஒரு தெய்வத்தையோ ஏதேனும் ஒன்றையோ வணங்கினால் ஒரு காலம் அவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்ற தெளிவான வேத வரிகளை இறக்கி ஏகத்துவத்தை இறைவன் நிலைநாட்டுகின்றான். அந்த வசனத்திலே அல்லாஹ் தொடர்ந்து சொல்லும் போது, உமை யுஷ்ரிகு பில்லாஹ், யார் இறைவனுக்கு இணையாக ஒன்றை ஏற்படுத்தி கொண்டார்களோ, வேறொரு கடவுளை, இறைவன் பொருத்தமில்லாத வேறொரு மதத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்களோ, ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அதீமா, அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் தேர்ந்தெடுத்தது மிக பெரும் பாவம், மிக பெரும் அநீதம். இப்படி இறை மறுப்பாளர்கள் அவர்களில் சிலரை பார்க்கும் போது நமக்கு சில சந்தேகங்கள் ஏற்படும். இறைவனை மறுப்பவர்கள் தான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான். ஆனால் இந்த உலகத்தில் அவர்கள் சில நல்ல காரியங்களை செய்கின்றார்களே, தான தர்மங்களை செய்கின்றார்களே, அன்னதானங்களை வழங்குகின்றார்களே, ஏழைகளுக்கு உதவிகள் செய்கின்றார்களே, இல்லாதவர்களுக்கு கொடுக்கின்றார்களே, இதன் நிலைகள் என்ன என்ற சந்தேகம் நமக்கு ஏற்படும். ஒரு நன்மை செய்தால், ஒரு நல்லதை செய்தால் அதற்கு பகரம் இறைவன் கொடுக்காமல் விடுவதில்லை என்று இருக்கும் போது, ஒரு நல்ல விஷயத்தை செய்தால், இல்லாதவர்களுக்கு உதவி செய்தால், இயலாதவர்களுக்கு அவர்களை அரவணைத்து வாழ்ந்தால், நல்ல விஷயங்களை செய்யும் போது இறைவன் அதற்கு பகரமாக நன்மைகளை தருவதாக இறைவன் வாக்களித்திருக்க, இறைவனை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், இணை வைப்பாளர்கள், இறை மறுப்பாளர்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்கின்ற போது, மற்றவர்களுக்கு உதவிகள் செய்கின்ற போது இதன் நிலைமை என்ன என்ற சந்தேகம் நமக்குள் வருவது இயற்கையான ஒன்று. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை குறித்து சொல்லும் போது, அத்துன்யா, இந்த உலகம், அத்துன்யா, இந்த உலகம், சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர்,
பெருமானார் சொன்னார்கள், இந்த உலகம் இறை மறுப்பாளர்களின் சுவனம், இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களின் சந்தோஷமான வாழ்க்கை இந்த உலகம். வஜன்னத்துல் காஃபிர், இறை மறுப்பாளர்களுக்கு சுவனமாக, இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சிறைச்சாலையாக இந்த உலகம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் அவர்கள் ஒரு நன்மையை செய்தால், ஒரு நல்ல காரியத்தை செய்தால், இல்லாதவர்களுக்கு உதவிகள் செய்தால், அன்னதானங்கள் வழங்கினால் இந்த உலகத்தோடு அவைகள் அளிக்கப்பட்டுவிடும். அதற்குரிய பகரத்தையும் அவர்கள் உலகத்திலேயே பெற்றுக் கொள்வார்களே தவிர நாளை மறுமையில் இந்த உலகத்தில் இறை மறுப்பாளர்கள் செய்யக்கூடிய எந்த காரியமும் பயன் தரப்போவதில்லை. காரணம் என்ன? காரணம் என்ன? ஒன்றே ஒன்றுதான், ஈமானிய கொள்கையில் அவர்கள் கோட்டை விட்டதால், ஈமானிய கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததால், எல்லாம் தெரிந்தும் இறைவனை மறுத்ததால். இதை குறித்து குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லும் போது, வகதிம்னா இலா மா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா. அல்லாஹ் சொல்வார், இந்த உலகத்தில் இணை வைப்பாளர்கள் செய்த செயல்கள் எல்லாம், நல்ல காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிக்கப்பட்டுவிடும். நாளை மறுமையில் ஹபாஅம் மன்சூரா, அல்லாஹ் சொல்லுவான், பரத்தப்பட்ட புழுதியை போன்று அது மாற்றப்பட்டுவிடும். நம்முடைய சந்தேகங்களுக்கு அல்லாஹ் விடையை குர்ஆனின் வாயிலாகவே நமக்கு தருவார். பரத்தப்பட்ட புழுதிகளாக இந்த உலகத்தில் இறை மறுப்பாளர்கள் செய்த காரியங்கள் மறுமையில் மாற்றப்படும். அன்பானவர்களே, ஈமானின் அடித்தளத்தை 3 பிரிவுகளாக மார்க்கம் நமக்கு சொல்லித்தது. இஅ்திகாதும் பில் ஜினான் வ இக்ராரும் பில் லிசான் வ அமலும் பில் அர்கான். மார்க்கம் என்பது சாதாரணமானது அல்ல. மனதால் ஏற்று நாவால் மொழிந்து சட்டங்களை செயல்படுத்த வேண்டும், சட்டங்களை செயல்படுத்த வேண்டும். இறைவன் முதலில் கொள்கையை போதிக்கின்றான். உனது கொள்கை, உனது இறையச்சம், உனது ஏக்கம், உனது தேடல் இறைவனாக இருக்க வேண்டும். ஈமானிய அடிப்படையில் சொல் வடிவமும் செயல் வடிவமும் கொள்கையின் அஸ்திவாரத்தை உடையதாக இருக்க வேண்டும். ஒருவனுடைய கொள்கை, ஒருவன் மனதால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழித்தடம் தவறாக இருந்தது என்று சொன்னால் அவன் என்ன செய்தாலும் அது கெட்டு போனதுதான் என்று குர்ஆன் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றது. அல்லாஹ் சொல்லுவான், குல் ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமலா. இந்த உலகத்துல நஷ்டவாளி என்று யார் என்பது உனக்கு தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான். குல் ஹல் யஸ்தவில்லதீன குல் ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமலா. இந்த உலகத்துல நஷ்டவாளி யாருன்னு உனக்கு தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான். யார் தெரியுமா? அல்லதீன தல்ல சஅயுஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ. கெட்டதை செஞ்சுட்டு நம்ம செய்யறது நல்லதுன்னு நினைச்சுக்கிறான்ல, இவனை விட நஷ்டவாளி இந்த உலகத்துல யாரு? அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி. யாருடைய முயற்சி இந்த உலகத்தில் பயனற்று போகின்றதோ அவனை விட நஷ்டவாளி யார்? அவன் எப்படி நினைச்சுக்கிறான்னா, தீமையை செஞ்சுட்டு பாவத்தை செஞ்சுட்டு இறை பிரியத்திற்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்துவிட்டு இது அழகான செயல் என்று நினைத்துக் கொள்வான். இவனை விட நஷ்டவாளி யார் என்று இறைவனை கேட்கின்றான். கொள்கை சரியில்லாத நிலையில், ஏகத்துவத்தை சரியாக ஏற்றுக்கொள்ளாத நிலையில், இறைவனுடைய தாத்பரியத்தை, குர்ஆனின் சட்டதிட்டங்களை, நபிமார்களின் வழிமுறைகளை சரியாக ஏற்றுக்கொள்ளாத நிலையில் எந்த அமல்களை செய்தாலும் அது இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது, எந்த மதிப்பும் இல்லாதது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தடவை ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தை கடந்து செல்லுகின்றார்கள்.
அந்த ஆலயத்தை கடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் அந்த கிறிஸ்தவ ஆலயத்திற்குள் வணங்கிக் கொண்டிருக்கின்றார். மக்களில் இருந்து தனிமையாகி உலகத்தின் பற்றின்மையோடு அவருடைய வணக்கத்தை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். இதை பார்த்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள். கிறிஸ்தவ ஆலயத்தை கடந்து செல்லுகின்றார்கள். அந்த ஆலயத்திற்குள் ஒரு மனிதர் எல்லாரிடமிருந்து விடைபெற்று தனிமையில் ஏதோ ஒரு சிந்தனையில் உள்ளாக அமர்ந்திருக்கின்றார். அவரை பார்த்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள். கண்ணீர் வடித்துவிட்டு சொன்னார்கள், இறைவனின் வார்த்தை உண்மையாகிவிட்டது. அருள்மறை குர்ஆன் ஷரீஃபிலே இறைவன் சொல்லுவார், ஹல் அத்தாக்க ஹதீசுல் காஷியா, கியாமத் நாளின் செய்தி உமக்கு வந்ததா? ஹல் அத்தாக்க ஹதீசுல் காஷியா, கியாமத் நாளின் செய்தி உனக்கு வந்ததா? உஜூஹி யௌமைதின் காஷியா, அந்த நாளில் சிலர்களின் முகங்கள் இழிவுபடுத்தப்பட்டிருக்கும். ஆமிலத்துன் நாசிபா, அவர்கள் யார் தெரியுமா? கியாமத் நாள்ல சிலர்களின் முகங்கள் இழிவால் தொங்கிக் கொண்டிருக்கும், கேவலத்தால் கூனி குறுகி இருக்கும். இவர்கள் யார் தெரியுமா? ஆமிலத்துன் நாசிபா, தவறானவைகளை நல்லது என்று எண்ணி அதை செய்தவர்கள், கெட்ட விஷயத்தை நன்மை என்று கருதி செய்தவர்கள். தஸ்லா நாரன் ஹாமியா, இதோ இவர்களை பார், உலகத்தில் பாவத்தை நன்மை என்று கருதி செய்தால் தஸ்லா நாரன் ஹாமியா, இவனை நரகத்தில் தூக்கி எறி என்று இறைவன் கட்டளையிடுவானா? தஸ்கா மின் ஐனின் ஆனியா, கொதிக்கும் சீலுகளும் சலங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். லைஸலஹும் துஆமுன் இல்லா மின் துரி, விஷ செடிகளை தவிர அவர்களுக்கு எந்த உணவும் அங்கே கொடுக்கப்படாது. அடுக்கடுக்கான வசனங்களை ஓதி காட்டுவார்கள். ஏன் இந்த நிலை? ஏன் இந்த நிலை? எல்லோருக்கும் தெரியும், இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டது, இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எல்லா மதத்திற்கும் தெரியும். இஸ்லாம் மாத்திரம்தான் நிலையானது, உறுதியானது என்பது. இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் என்பது இஸ்லாமியர்களுக்கு மாத்திரமல்ல, அத்தனை இறை மறுப்பாளர்களுக்கும் தெரியும். கஅபாவை சுற்றி மக்கத்து காஃபிர்கள் 365 சிலைகளை வைத்திருந்தார். கஅபாவை சுற்றிய 365 சிலைகளை வைத்திருந்தார்கள். இந்த நாள் இந்த சிலை, இந்த நாள் இந்த சிலை என்று சுத்தி சுத்தி வணங்கி வந்தார்கள். அவர்களிடம் காரணம் கேட்டால் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? ஏன் இத்தனை சிலைகளை, தினம் ஒரு சிலைகளை வணங்குகின்றீர்கள் என்ற காரணம் கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த சிலைகள் இறைவனிடத்தில் எங்களுக்கு பரிந்துரை செய்யும் என்று சொல்லுவார்கள். இந்த சிலைகள் நாளை மறுமையில் இவன் வணக்கத்தில் ஈடுபட்டான் என்று பரிந்துரை செய்யும் என்று அந்த காலத்திலே இறை மறுப்பாளர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அன்பானவர்களே, எந்த காரியம் செய்தாலும், எந்த செயல்களை செய்தாலும், எந்த நல்ல விஷயத்தை செய்தாலும் அதன் அடிப்படை ஈமானில் இருந்து உருவாக வேண்டும். ஈமான் இல்லாமல் இறை மறுப்பில் இருந்து கொண்டு எந்த நல்ல காரியத்தை செய்தாலும் உலகத்தோடு அழிக்கப்படுமே தவிர நாளை மறுமையில் அவர்களுக்கு இழிவும் கேவலமும் உண்டு என்பதை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாகவே பதிவு செய்வான். இது இறை மறுப்பாளர்களின் நிலை. இறைவனின் ஏற்றவர்கள், இறையச்சத்தோடு வாழ்பவர்கள், அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனின் வாயிலாக, நபிமார்களின் வாயிலாக, முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தின் வாயிலாக படிப்பினைகளை அல்லாஹ் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றான்.
அருள்மறை குர்ஆன் ஷரீஃபின் முதல் பக்கத்திலேயே அல்லாஹ் சொல்லுவான், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ, இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த குர்ஆனில் எந்த சந்தேகமும் இல்லை. முதலில் முத்தகீன், இரையச்சம் உடையவர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். இரையச்சத்தை வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டவர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். யார் அவர்கள்? யார் அவர்கள்? குர்ஆனின் முதல் பக்கத்திலேயே ஒட்டுமொத்த ஏகத்துவத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்தினார். தாலிகல் கிதாப், இந்த வேதம் லா ரைப ஃபீ, எந்த சந்தேகமும் இதில் இல்லை. முதலில் முத்தகீன், இரையச்சத்தோடு இதை பார்ப்பவர்களுக்கு இது நேர்வழி காட்டும். யார் அவர்கள் தெரியுமா? யார் அவர்கள் தெரியுமா? அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத். அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகத்தை கவனிக்க வேண்டும். அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவானதை கொண்டு ஈமான் கொண்டிருப்பார்கள், மறைவானதை கொண்டு ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். குர்ஆன் நமக்கு சில ஒழுங்குகளை கற்றுத்தரும். ஒரு தடவை இந்த வசனத்தை அப்படியே வைத்துவிட்டு பெருமானாரின் வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை எடுத்தால் இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்தும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே கேட்டார்கள், தோழர்களே, ஈமானில் சிறந்தவர்கள் யார்? எல்லாரும் ஈமான் கொண்டிருக்கோம், இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கோம். இந்த ஈமானில் சிறந்தவர்கள் யார்? சஹாபாக்கள் பதில் சொன்னார்கள், ஈமானில் சிறந்தவர்கள் என்று சொன்னால் அது மலக்குமார்களாகத்தான் இருக்கும். ஈமானுடைய அடிப்படையில் சிறந்தவர்கள் மலக்குமார்கள். ஏன்? காரணம் சொன்னார்கள் சஹாபாக்கள், மலக்குமார்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் அல்லவா? பாவம் என்றால் என்ன என்றே அவர்களுக்கு தெரியாது அல்லவா? இறைவன் எதை ஏவுகின்றானோ அதை செயல்படுத்துவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், பாவம் ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சு அதை செய்யாம விட்டா சரி, பாவம்னா என்னன்னே தெரியாதே, இறைவன் எதை ஏவினானோ அதை மாத்திரமே செய்பவர்கள் மலக்குமார்கள். எப்படி சிறந்தவர்களாக இருக்க முடியும்? ஒன்னு பிளஸ் ஒரு மைனஸ் ரெண்டு இருக்குன்னு தெரிஞ்சு இதை விட்டு ஒதுங்கி விட்டால் இவன் நல்லவன். மைனஸ் இருக்குன்னே தெரியாதே, எப்படி அவர்கள் சிறந்தவராக இருக்க முடியும் என்று பதில் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை கேட்ட சஹாபாக்கள் அடுத்த பதிலை சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், முஃமின்களில் சிறந்தவர்கள் மலக்குமார்கள் இல்லை என்று சொன்னால் நபிமார்களாக இருக்கும், நபிமார்களாக இருக்கும். ஏன்? இறைவனுடைய வேதத்தை நேரடியாக பெற்றுக் கொள்கின்றார்கள். இறைவனுடைய சட்டதிட்டங்களை இறைவன் புறத்திலிருந்து பெற்று மக்களுக்கு போதனை செய்கின்றார்கள். இவர்கள் சிறந்தவர்களாக இருக்கும் என்று சொன்ன போது பெருமானார் பதில் சொன்னார்கள், கட்டளை இறைவனிடம் இருந்து வருகின்றது, நபிமார்களை இறைவனே தேர்ந்தெடுக்கின்றான். இறைவன் ஒருவர்களை தேர்ந்தெடுத்து விட்டால் மற்றவர்களை விட சிறந்தவர்களாக இருக்க முடியுமா என்று கேட்டபோது அடுத்து சொன்னார்கள் சஹாபாக்கள், மலக்குகளும் அல்ல, நபிமார்களும் இல்ல அப்படின்னு சொன்னா நாங்க யார சொல்லலாம்? சஹாபாக்களாகிய நாங்கள் மூமின்களில் சிறந்தவர்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் அடுத்து பதில் சொன்னார்கள், எனக்கு வேதம் இறங்குவதை பார்க்கின்றீர்கள், வேதத்தை நான் சொல்லுவதை நீங்கள் கண்ணால் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள், நபியின் தொடர்போடு நீங்கள் இருக்கின்றீர்கள், நீங்கள் எப்படி சிறந்தவர்கள்? இறுதியாக சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மலக்குகளும் இல்லை, நபிமார்களும் இல்லை, சஹாபாக்களாகிய நாங்களும் இல்லை, யார் மூமின்களில் சிறந்தவர்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை யா ரசூலல்லாஹ், இறைவனும் இறை தூதர் மாத்திரமே அறிந்தவர்கள் என்று சொன்ன போது பெருமானார் பதில் சொன்னார்கள், இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்களில் இறையச்சமுள்ள
ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள் சிறந்தவர்கள். அவர்களில் அந்த மும்மின்களில் சிறந்த மும்மின்கள் யார் தெரியுமா? நீங்கள் சொன்ன மலக்குகளும் இல்லை, நபிமார்களும் இல்லை, சஹாபாக்களாகிய நீங்களும் இல்லை. யார் தெரியுமா ஈமானில் சிறந்தவர்கள்? பெருமானார் பதில் சொன்னார்கள், கியாமத்தின் நெருக்கத்தில் இறைவனை பார்த்திருக்க மாட்டார்கள், இறை தூதர்களை பார்த்திருக்க மாட்டார்கள், இறை வேதம் இறங்குவதை பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் இறைவனை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், இறை வேதத்தின் சட்டங்களின்படி வாழ்வார்கள். நபிமார்கள் எதையெல்லாம் போதனை செய்தார்களோ, குது ஆக்காக்கும் எதையெல்லாம் இறைவன் புறத்திலிருந்து பெற்று தந்தார்களோ அதன் அடிப்படையில் வாழுவார்கள். இவர்கள் சிறந்த முஃமின்கள் என்று சொன்னார்கள். கியாமத்தின் நெருக்கத்தில் இஸ்லாம் என்ற அடிப்படையில், நானும் முஸ்லிம் என்ற அடிப்படையில் ஈமானோடு இறையச்சத்தோடு சமகாலத்தில் வாழக்கூடிய, கியாமத்தின் நெருக்கத்தில் வாழக்கூடிய நம்மை குறித்து முஃமின்களின் சிறந்தவர்கள் என்று பெருமானார் பதிவு செய்கின்றார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஈமானை நாம் பெற்றிருக்கின்றோம்? இதைத்தான் குர்ஆனின் முதல் பக்கத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ, இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை, ஹுதல்லில் முத்தகீன், நேர்வழியாளர்களுக்கு, இறையச்சம் உடையவர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். அந்த இறையச்சம் உடையவர்கள் அல்லதீன யுக்மினூன பில் கைபி, மறைவானதை கொண்டு ஈமான் கொண்டிருப்பார்கள், மறைவானதை நம்பி இருப்பார்கள். அல்லாஹ்வை பார்த்திருக்க மாட்டார்கள், நபியை பார்த்திருக்க மாட்டார்கள், வேதம் இறங்குவதை பார்த்திருக்க மாட்டார்கள். ஏற்று இறையச்சத்தோடு, இறை பொருத்தத்தோடு, இறை வேதத்தோடு இந்த உலகத்தில் வாழுவார்கள் என்ற ஈமானின் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களாக பெருமானார் நம்மை போதிக்கின்றார்கள் என்று சொன்னார். நமது ஈமான், நமது சிந்தனை, நமது செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மனிதனுடைய ஈமானை வலிமைப்படுத்தக்கூடிய எண்ணற்ற அம்சங்களை குர்ஆன் நமக்கு போதனை செய்கின்றது. இதை செய்தால் நீ வெற்றி பெறலாம், இதை செய்தால் நீ இறைவனிடத்தில் மாட்டிக்கொள்வாய் என்பது போன்று பலதர எச்சரிக்கைகளை குர்ஆன் நமக்கு அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டே இருக்கின்றது. அதில் ஒன்றுதான் ஒரு முஃமினுடைய ஈமானை வலிமைப்படுத்தக்கூடிய அம்சங்களாக குர்ஆன் ஷரீஃப் சொல்லக்கூடிய விஷயங்களில் ஒன்று, நாம் எடுத்த வாக்குறுதிகளை, நாம் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது. ஈமானின் அடிப்படை பண்புகளில் ஒன்றாக வாக்குறுதியை நிறைவேற்றுவதை இஸ்லாம் இந்த உலகத்தில் போதனை செய்கின்றது. அல்லாஹ் சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, அவ்ஃபூ பில் உகூத், உடன்படிக்கையை பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்கள். வஅவ்ஃபூ பி அஹ்தில்லாஹி இதா ஆஹத்தும், எதை இறைவனிடத்தில் உடன்படிக்கையாக வாக்குறுதியாக நீங்கள் சொன்னீர்களோ அதை சரியாக நிறைவுபடுத்துங்கள். நாம் கொடுத்த வாக்குறுதி என்ன தெரியுமா? இறைவனை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டோம் என்ற வாக்குறுதியை இறைவனிடம் கொடுத்து வந்திருக்கின்றோம். நாம் எடுத்த உடன்படிக்கை என்ன தெரியுமா? எத்தனையோ சமயங்கள், எத்தனையோ மதங்கள், எத்தனையோ இனங்களாக மனிதன் பிரிந்து பிரிந்து வாழ்ந்தாலும் ஏகத்துவத்தின் அடிப்படையில், ஈமான் என்ற ஜோதியின் நிழலில் இஸ்லாமியனாக, இறையச்சமுடையவனாக பெருமானாரை பின்பற்றி வாழ்வோம் என்ற உடன்படிக்கை முஃமின்களின் அடையாளம். இது சொன்ன வாக்குறுதியில், கொடுத்த உடன்படிக்கையில் எந்த அளவுக்கு உறுதியோடு நாம் செயல்படுகின்றோம் என்பதை அல்லாஹ் சோதனை செய்து கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் சொல்லும் போது, மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி, இறை நம்பிக்கையாளர்களின் அடையாளம் கொடுத்த வாக்கில் அவர்கள் உறுதியோடு இருப்பார்கள்.
வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராவூன். இறைவன் அமானிதமாக கொடுத்த மார்க்கத்தை, வேதத்தை சரியாக பின்பற்றி உடன்படிக்கையை நிறைவேற்றுவார்கள். இப்படி செய்பவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுவான், உலாயிக ஹுமுல் வாரிசூன், இவர்கள்தான் சுவனத்தின் வாரிசுதாரர்கள். அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நிலையாக இருப்பார்கள். யார்? கொடுத்த வாக்கில் உறுதியோடு இருப்பவர்கள், எடுத்த உடன்படிக்கையில் உறுதியோடு நிற்பவர்கள். எந்த நிலையிலும் இறைவன் நம்மை பார்க்கின்றார். நம்முடைய எஜமான், நமக்கான நீதிபதி, நமக்கான அத்தனை ஆதாரம் இறைவன் புறத்தில் உள்ளது என்ற இறையச்சத்தோடு இறைவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றான் என்ற உள்ளச்சத்தோடு வாழ்வது நாம் எடுத்த உடன்படிக்கை. பெருமானார் எதை வாழ்க்கையாக கற்றுத்தந்தார்களோ, எதை செய்ய வேண்டும் என்று ஏவினார்களோ, எதை செய்து காட்டார்களோ, அந்த அளவிற்கு பெருமானாரை பின்பற்றி வாழ்வது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து கேட்டார்கள், முஆதே, அடியார்களின் மீது இறைவனுக்குள்ள உரிமை என்ன தெரியுமா? அடியார்களின் மீது இறைவனுக்கு செய்ய வேண்டிய உரிமை என்ன தெரியுமா? சொன்னார்கள் முஆத் அலி, யா ரசூலல்லாஹ், இதன் பதிலை இறைவனும் இறை தூதர் மாத்திரமே அறிந்தவர்கள். பெருமானார் பதில் சொன்னார்கள், இறைவனை வணங்குவதும் அவனுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்காமல் இருப்பதும். அடுத்து சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஆதே, அல்லாஹ்வின் மீது அடியார்களுக்குள்ள உரிமை என்ன தெரியுமா? மீண்டும் சொன்னார்கள் முஆத் அலி, யா ரசூலல்லாஹ், இதன் பதிலை இறைவனும் இறை தூதர் மாத்திரமே அறிந்தவர்கள். சொன்னார்கள் நபிகள் நாயகம், மறுமையில் எந்தவித வேதனையும் செய்யாமல் சுவனத்தை அவர்களுக்கு கொடுப்பது இறைவன் மீது உரிமை என்று சொன்னார்கள். ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்வதும், ஏகத்துவத்தின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதும், இறைவன் எதையெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் ஹலாம்களாக ஹராம்களாக வாழ்க்கையை சட்டதிட்டங்களாக பிரித்து தந்தானோ அதன் அடிப்படையில் வாழ்வது நாம் இறைவனுக்கு செலுத்த வேண்டிய உரிமை, கடமை. இப்படி வாழ்ந்தால், இப்படி செயல்பட்டால், உள்ளச்சத்தோடு இறைவனுக்கு பயந்து இறைவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றான் என்ற சிந்தனையில் நமது வாழ்க்கை வாழ்ந்தால், நாளை மறுமையில் நமக்கு சுவனத்தை தருவதும் நம்மை வேதனையிலிருந்து பாதுகாப்பதும் இறைவனின் உரிமை என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஏகப்பட்ட வசனங்கள். அல்லாஹ் பெருமானாரை குர்ஆன் ஷரீஃபில் உயர்த்தி கூறுகின்றான் என்று சொன்னால் அவர்களின் குணம் இறைவன் பிரியப்படுவதாகவே அமைந்திருந்தது. இன்னகலா அலா ஹுலுகின் அலீம் என்று சொன்னார்களே, உயர்ந்த நற்குணத்தில் இறைவன் என்னை அனுப்பியிருக்கின்றான் என்று சொன்னார்களே. வாக்குறுதியை நிறைவேற்றுவது பெருமானாரின் உயிரை விட மேலாக மதிப்புக்குரியதாக இருந்தது. வேதத்தை பெற்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து காஃபிர்களிடத்தில் வேதத்தை கொண்டு வரும்போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் பதிவு செய்திருப்பார், ஏகத்துவத்தை பெற்ற பெருமானார் மக்கத்து காஃபிர்களுக்கு மத்தியில் வேதத்தை சொல்வதற்கு முன்பாக சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லி, 40 ஆண்டுகள், 40 வயது வரை உங்களோடு நான் வாழ்ந்திருக்கின்றேன். சொன்ன வார்த்தை என்ன? 40 வருட காலங்கள் ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லி, உங்களோடு வாழ்ந்திருக்கின்றேன். என்னுடைய நடத்தையில் ஏதேனும் குறையை கண்டீர்களா என்று கேட்டார்கள். வாக்குறுதிக்கு நான் மாறு செய்திருக்கின்றேனா என்று கேட்டார்கள்.
ஏதேனும் ஒரு விதத்தில் ஒரு நெருக்கடியில் பொய்யுரைத்திருக்கின்றேனா என்று கேட்டார்கள். யாரை பற்றியும் யாரிடமும் புறம் பேசினேனா என்று கேட்டார்கள். அடுத்தவனுக்கு நான் மோசடி செய்வதை யாரேனும் பார்த்திருக்கின்றீர்களா என்று கேட்டார்கள். என்னிடம் எதும் குறையை நீங்கள் கண்டிருக்கின்றீர்களா என்று கேட்டபோது அத்தனை மக்கத்து குஃபார்களும் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு மத்தியில் அமீனாக, சாதிக்காக, உண்மையாளராக, அமானிதத்தை பாதுகாப்பவராக வாழ்ந்தீர்கள். உங்களிடம் எந்த குறையும் நாங்கள் பார்க்கவில்லையே என்று சொன்ன போது பெருமானார் ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள். இறைவன் என்னை நபியாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார், வேதத்தை கொடுத்திருக்கின்றான் என்று சொன்ன போது பெருமானாரை திட்டியவர்களாக அங்கிருந்து கலைந்து சென்றார்கள் என்று வரலாறுகளிலே ஹதீதுகளுடைய வார்த்தைகள் நாம் பார்க்க முடியும். மக்கத்து காஃபிர்களின் தலைவர் அபூ சுஃபியான் வியாபாரத்திற்காக சிறிய நாட்டிற்கு சென்ற போது அங்கிருந்த மன்னர் கேட்டார், உங்களுக்கு மத்தியில் ஒரு நபி வந்திருக்கின்றாராமே, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகின்றார் என்று கேட்டபோது அபூ சுஃபியான் சொன்ன வார்த்தை, பிஜமீலி சிஃபாத்தி வ அதீமுல் ஹிலாலி, நல்ல குணங்களோடு எங்களுக்கு மத்தியில் அவர் இருக்கின்றார், அழகிய தன்மைகளை போதிக்கின்றார், பொய் சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகின்றார், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஓர் இறையை வணங்க வேண்டும் என்று போதிக்கின்றார் என்று சொன்ன போது அபூ சுஃபியான் அதை ஏற்றுக்கொண்டதாக வரலாறுகள் நமக்கு சொல்லுகின்றது. இதை சொன்னவர்கள் ஈமானுடையவர்கள் அல்ல, மக்கத்து காஃபிர்களில் தலைவராக இருந்த அபூ சுஃபியான் சொன்ன வார்த்தை. ஏன் பெருமானாரை அதிகமாக எதிர்த்த அபூ ஜஹல் என்ன சொன்னான் தெரியுமா? முஹம்மதே, நீங்கள் பொய்யர் என்று நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் கொண்டு வந்திருக்கும் கொள்கை எனக்கு ஒத்து வரவில்லை என்று தான் பதிவு செய்தார். அன்பானவர்களே, இறைவன் கொடுத்த வேதம், இறைவன் கொடுத்த மார்க்கம், இறைவன் கொடுத்த நபி, இறைவன் கொடுத்த தீனுல் இஸ்லாம் எல்லாம் இந்த உலகத்தில் நமக்கான அமானிதம். இதை ஏற்று இதன் வழித்தடத்தில் உண்மையாக பெருமானாரின் சுன்னத்துகளோடு, இறையச்சத்தோடு, இறைவனுக்கு பயந்து இறைவன் நம்மை பார்க்கின்றான் என்ற சிந்தனையில் இந்த வழித்தடத்தில் நடப்பது மாத்திரமே நமக்கான அனுமதி. இதை மறுத்துவிட்டு ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு மதத்தை, ஏதோ ஒரு இனத்தை பின்பற்றி சென்றால் நம்மை அழித்துவிட்டு வேறொரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இறைவன் தயார். நமக்கு கொடுத்த வாழ்க்கையில் 50, 60, 70, 20 வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், அல்லாஹ் சொல்லுவானே, அல்லாஹ் சொல்லுவானே, காலத்தின் மீது சத்தியமாக அத்தனை மனிதனும் நஷ்டவாளி, எல்லாரும் நஷ்டவாளி. சிலர்களை தவிர இல்லல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டானோ, வ அமிலுஸ் ஸாலிஹாத், நல்லமல்களை, நல்ல காரியங்களை இந்த உலகத்தில் செய்வது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். காலத்தின் மீது சத்தியமாக அத்தனை மனிதனும் நஷ்டவாளி, இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை தவிர, வஅமிலுஸ் ஸாலிஹாத், நல்லமல்கள் செய்தவர்களை தவிர, வதவாஸோ பில் ஹக்கி வதவாஸோ பிஸ்ஸப்ரி, உண்மையை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் போதனை செய்து கொண்டார்களே, இவர்களை தவிர எல்லாரும் நஷ்டவாளி, எல்லாரும் நஷ்டவாளி. ஈமான் எத்தனையோ உயிரிழப்புக்கு பின்னால், எத்தனையோ நாடு துரத்திற்கு பின்னால், எத்தனையோ சொத்துக்களை, சுகங்களை, மனைவி மக்களை இழந்ததற்கு பின்னால், பல போராட்டங்களுக்கு பிறகு, பல உயிர் தியாகங்களுக்கு பிறகு இன்று வரை நம்முடைய முன்னோர்கள், இறைநேசர்கள், இமாம்கள், நபிமார்கள், சுகதாக்கள் நமக்கு பாதுகாத்து தந்திருக்கின்றார்கள். இந்த ஈமானை நாம் எப்படி பாதுகாக்க போகின்றோம்? இந்த ஈமானை நாம் எப்படி பின்பற்ற போகின்றோம்?
இனி வரும் காலத்தில் நம்முடைய சந்ததிகளுக்கு இந்த ஈமானில் இருப்பை எப்படி உறுதி செய்ய போகின்றோம் என்பதை காலம் நமக்கு சோதனையாகவே சென்று கொண்டிருக்கின்றது. எத்தனையோ பகுதியில் ஈமானுக்காக இந்த சமூகம் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஈமானுடைய வழிபாடுகளை செய்வதற்காக இந்த சமூகத்தின் இறை இல்லங்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஹலாலான உணவுகளை சாப்பிட்டால் கூட இவன் மாட்டுக்கறியை தின்றான் என்று கொல்லப்படக்கூடிய சமுதாயத்தில் இந்த சமுதாயம் மாற்றிக்கொண்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவுக்கு அருகாமையில் சஜ்தாவில் இருக்கும் போது ஒட்டகத்தின் குடலை கொண்டு வந்து பெருமானாரின் கழுத்திலே போட்டார். சஜ்தாவிலிருந்து எழுந்திருக்க முடியாமல் பெருமானார் திணறிக் கொண்டிருக்கின்றார்கள். ஓடி வந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, கதீஜா ரலியல்லாஹு தஆலா பெருமானாரின் கழுத்தில் இருந்த அந்த ஒட்டகக்குடலை நீக்கியவர்களாக மக்கத்து குஃபார்களை பார்த்து கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அல்லாஹ்வை ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டதாலா, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதால் இப்படிப்பட்ட சோதனைகளை கொடுப்பீர்களா என்று கேட்டார்கள். அன்று தொடங்கி இன்று வரை ஏகத்துவத்தை ஏற்றதால், ஏகத்துவத்தை உள்வாங்கியதால், இறைவனை உண்மையாளன் என்று ஓரிரை கொள்கையை ஏற்று ஏகத்துவத்தின் அடிப்படையில் வாழ்வதால் இந்த சமூகம் பல்வேறுபட்ட சோதனைகளை, நெருக்கடிகளை, சிரமங்களை காலம் காலமாக அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றது. ஒரு உண்மையை மறந்துவிடக் கூடாது. எத்தனை சோதனைகள் இந்த சமூகத்திற்கு வந்தால், எத்தனை சிரமங்களை, நெருக்கடிகளை இந்த சமுதாயம் எதிராக நின்றாலும் ஒரு காலம் இந்த மார்க்கத்தையோ ஈமானின் அடிச்சுவற்றையோ யாராலும் அசைக்கவோ அழிக்கவோ முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதன் உள்ளுரங்கில் நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கின்றது என்பதைத்தான் இறைவன் சோதனை செய்கின்றார். ஈமானோடு, இறையச்சத்தோடு எப்படி நமது முன்னோர்கள் இந்த மார்க்கத்தில் உயிராக உறுதியாக வாழ்ந்து ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் இறைவனுடைய பொருத்தத்திற்குரியவர்களாக இவர்களின் பொருத்தம் இறைவனுக்குரியதாக மாறியதோ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தில் வெற்றி அடைந்தார்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த நல்லவர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரா, யார் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மை தீமை ஏடுகளில் அதிகமாக தௌபா செய்தவர்களாக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை தனது வலது கரத்தில் பெற்றுக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட உயர் பாக்கியத்தை பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவிற்காக உயிரை கொடுக்கக்கூடிய சமூகமாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வா ஆகிர்